ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம வாழ்கிற இந்த உலகம் சுயநலமான உலகம் என்கிறதை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், எந்த மனுஷனும் சுயநலவாதியாய் மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் சிலர் சுயநலவாதியாய் மாறிட்டாங்கன்னா நிறைய பேருக்கு வருத்தம் உண்டாயிருது. ஐயோ இப்படி மாறிட்டாங்களே, பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது அவங்கள தான் பாதுகாக்க நினச்சாங்க, என்னை இப்படி கைவிட்டாங்களே அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வாழ்க்கையை வெறுத்து போனவங்க இருக்கிறாங்க. அப்போது இப்படிப்பட்ட உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேரை நம்புகிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் தயவு செய்து யாரையுமே ரொம்ப நம்பிடாதீங்க. இவங்களுக்குள்ள சுயநலமே இல்லை, இவங்க ரொம்ப ப்ராட் மைண்ட் சொல்ல முடியாது. உங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது அவங்க பொறாமப்படாத மாதிரி தெரியும், உங்களுடைய உயர்வை பார்க்கும்போது நல்லா பேசுறது மாதிரி தெரியும். நீங்களும் அப்படி வெகுளித்தனமாக எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடுவீங்க. கர்த்தர் என்னை இப்படி ஆசீர்வதிச்சார், அப்படி ஆசீர்வதிச்சார், இதை கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சில சாட்சிகளை ஆண்டவருடைய பிள்ளைகள் வெளியே நீங்கள் சொல்லாமல் இருப்பது நல்லது. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லா சாட்சிகளும் வெளியில் சொல்லுகிற சாட்சிகள் அல்ல. உங்களுக்கு நடக்கிற எல்லா அற்புதத்தையும் வெளியே நம்ம சொல்ல முடியாது, உங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் வெளியே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, சுயநலவாதிகள் நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ரொம்ப ஜாக்கிரதை. பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது உண்மை, பாருங்கள் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே என்னை கழட்டி விட்டாங்க, சுயநலமாக இருக்காங்க, எனக்கு தெரியவே இல்லை, நான் தான் வெகுளித்தனமாக எல்லாத்தையும் செஞ்சேன், நான் இனி என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கலாம். இல்லை, இது ஒரு படிப்பினை. இனி மனுஷன் யாருனாலும் மாறுவாங்க அப்படின்னு ஏசப்பா உங்களுக்கு ஒரு படிப்பினே தந்திருக்கிறார். அதனால் இனியாவது தயவு செய்து படிச்சிருங்க. இல்லை, மனுஷன் மாறுவான், மனுஷன் மாறுவான். சூழ்நிலை வரும்போது மாறுவான், சிச்சுவேஷன் மாறும்போது மாறுவான், தேவை வரும்போது மாறுவான். அதனால் எப்போவுமே எந்த மனுஷனானாலும் ஒரு நாள் மாறுவான்றதை நீங்கள் மனசில் வச்சுட்டு செயல்படுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும்.